இளையராஜாவுடைய இளைய மகனான யுவன் சங்கர் ராஜா அரவிந்தன் படத்துல இசையமைப்பாளரா அறிமுகமானாரு. அவர் அறிமுகமாகிய முதல் படத்தின் போது அவருடைய வயது 15 தான் இருக்கும். அந்த படம் சரியா போகலனாலும் இவனுக்கு ஓரளவு அடையாளத்தை பெற்றுக் கொடுத்துச்சு. அப்படிப்பட்ட சூழல்ல இயக்குனர் வசந்த் பூவெல்லாம் கெட்டுப்பார் படத்தை இயக்குனாரு. அந்த படத்துக்கு தைரியமா யுவன் சங்கர் ராஜாவை இசையமைப்பாளரா புக் பண்ணாரு. வசந்தின் படங்கள் அப்படின்னு சொன்னாலே படங்கள் எல்லாமே ஹிட் அடிக்கும். ஆனா இந்த டீனேஜ் பையன் வசந்துக்கு ஹிட்டான பாடல்களை கொடுத்துருவாரா அப்படின்ற சந்தேகம் அப்போது சினிமா துறையில இருந்துச்சு. ஆனா யுவன் சங்கர் ராஜா எதுக்குமே அசராம தன்னுடைய பெஸ்டான இசையை கொடுத்தாரு. அதுல அனைத்து பாடல்களும் ஹிட்டானது மட்டும் இல்லாம பின்னணி இசையும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக் கொடுத்துச்சு அவருக்கு. அதனை அடுத்து தீனா படத்துக்கு இசையமைத்து வளர தொடங்கினாரு யுவன் சங்கர் ராஜா. அப்போதான் யுவன் செல்வராகவன் நா முத்துக்குமார் என்ற மேஜிக் கூட்டணி உருவானது. அவர்கள் இணைந்து பணியாற்றிய படங்களின் பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் ரசித்து கேட்கும்படி இருக்குது. இந்த சூழல்ல தான் அவருக்கு திருமணம் நடந்தது. அதுல தோல்வி கண்டதால கடைசியா இஸ்லாம் மதத்துக்கு மாறி ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டாரு. அவர் இஸ்லாம் மதத்தை தழுவினார் அப்படின்ற செய்தி தமிழ் திரை உலகினர் பலரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தியது. ஆனா அது தொடர்பா யுவன் சங்கர் ராஜா விளக்கம் எதுவுமே கொடுக்கல. இந்த நிலையில தான் ஏன் இஸ்லாம் மதத்தை தழுவின அப்படின்னு சொல்லிட்டு 2014 விளக்கம் கொடுத்தார் யுவன் சங்கர் ராஜா. என்னுடைய பெற்றோர் பல சம்பிரதாயங்களை பின்பற்றி வந்தாங்க. ஆனா என்னுடைய சிறு வயது முதலே இவற்றை எல்லாம் தாண்டி ஒரு அமானுஷ்யமான சக்தி உலக கட்டுப்படுத்துது அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு. என்னுடைய மத மாற்றத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தது என்னுடைய அம்மாவின் மறைவுதான். வேலையின் காரணமா மும்பைக்கு போயிருந்தேன். சென்னைக்கு வந்தப்ப என்னுடைய அம்மா கடுமையான இருமலால பாதிக்கப்பட்டிருந்ததை பார்த்தேன். நானும் என்னுடைய சகோதரியும் அவரை மருத்துவமனைக்கு அவசரமா அழைச்சிட்டு போனோம். நான் தான் காரை ஓட்டிட்டு போனேன். நாங்கள் மருத்துவமனையை அடைந்தோம். அம்மாவின் கையை பிடிச்சிட்டு அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தேன். ஆனா அடுத்த நொடி அவருடைய கை கீழே விழுந்துடுச்சு. அவர் காலமானார். நான் அழுது கொண்டே இருந்தேன். அதே நேரத்துல அந்த சில நொடிகள்ல அம்மாவின் ஆன்மா என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அவர் சில வினாடிகளுக்கு முன்பு வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க. இப்படி எனக்கான விடையை தேடிக்கொண்டிருந்த போது அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக எனக்கு அழைப்பு வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அது ஒரு ஆன்மீக அனுபவம். என்னுடைய நண்பர் ஒருவர் அப்போதான் சவுதி அரேபியாவில் உள்ள மெக்காவுக்கு சென்று விட்டு வந்திருந்தாரு. நீ தற்போது மிகவும் தளர்ந்து போயிருக்கிற, கவலையோட இருக்கிற, இதுல இருந்து நீ மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு முசல்லாவை, அதாவது பிரார்த்தனை செய்யும் போது பயன்படுத்தக்கூடிய துணியால் செய்யப்பட்ட ஒன்றை கொடுத்தாரு. இது நான் மெக்கா சென்ற போது இதுல அமர்ந்து தான் பிரார்த்தனை செய்தேன். இது மெக்காவின் காபாவை தொட்டு வந்த முசல்லா. உன்னுடைய மனசு பாரமா இருக்கும் போது இதுல உட்கார்ந்து பிரேயர் பண்ணிப்பார் அப்படின்னு சொன்னாரு. நான் அந்த முசல்லாவை அந்த நொடி எனது அறையின் ஒரு மூலையில வச்சுட்டு மறந்தும் போயிட்டேன். சில மாதங்கள் கழிந்தது. என்னுடைய உறவினர் ஒருவருடைய அம்மாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தப்ப எனக்குள்ள மிகவும் பாரமா உணர ஆரம்பிச்சேன். என்னுடைய அறைக்கு போனேன். அப்போதான் எதேச்சையா அந்த முசல்லாவை பார்த்தேன். எப்படி இவ்வளவு நாள் இதை மறந்து போனோம் அப்படின்னு எனக்குள்ள தோணுச்சு. முதல் முறையா அதுல அமர்ந்த உடனே நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய பாவங்களை மன்னியுங்கள் அல்லாஹ் அப்படின்னு வேண்டினேன். இது 2012ஆம் ஆண்டு நடந்துச்சு. அன்னையில இருந்து குரானை படிக்க ஆரம்பிச்சேன். அது என்ன சீக்கிரத்துல ஆட்கொண்டது. இஸ்லாமை பின்பற்றி தொழுகை செய்வதை கற்றுக்கொண்டேன். ஜனவரி 2014 மதம் மாறுவதை பற்றி உறுதியாக முடிவெடுத்தேன். படங்கள்ல யுவன் சங்கர் ராஜா அப்படின்ற பெயரை பயன்படுத்துவதால இதுவரை அதிகாரப்பூர்வமா என்னுடைய பாஸ்போர்ட் மற்றும் இதர கோப்புகள்ல நான் என்னுடைய பெயரை மாற்றல. ஆனா சில காலம் கழித்து அதை செய்வேன். இதை பற்றி என்னுடைய அப்பாவிற்கு நான் கடைசியா தெரிவிச்சேன். நான் குரானை படிக்க ஆரம்பித்துள்ளேன். அது எனக்கு மன அமைதியை தருகிறது அப்படின்னு சொன்னவுடன் அவர், இவன் நீ இஸ்லாமியனாக மாறுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஆனா என்னுடைய சகோதரரும் அவருடைய மனைவியும் எனக்கு ஆதரவளிச்சாங்க. இது கேட்கும் போது உங்களுக்கு விசித்திரமா இருக்கலாம். ஆனா என்னுடைய அம்மாவை என் கையை பிடித்து கொண்டு, இவன் நீ தனியா இருக்கிற, இஸ்லாம் என்ற மதத்தின் கீழ் நீ நிற்க வேண்டும் என நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்வதா எனக்கு பல முறை தோண்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.